ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி ஓகே, நம்ம இந்த வேலையிலேருந்து நம்ம வேறு வேலைக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சரியில்லை. ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட் கிடையாது, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, அப்பா ஒரு வேலைக்காக ஏற்பாடு பண்ணாங்க வெளிநாட்டில். எங்கள் மாமாவோட சொந்தக்காரங்க ஏதோ ஒரு கம்பெனி இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்து எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் எனக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்குறதுல அந்தளவு விருப்பம் கிடையாது. இங்கேயே நம்ம அந்த சம்பளத்தை வாங்கலாம், கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர, இருந்தாலும் நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து திருப்பி வந்தோன்னா இங்கே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் வந்தோன்னா யாருமே ஒரு புதுசாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால நிறைய பேர் பார்த்துட்டேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் போயிட்டு இங்கே ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு கஷ்டப்படுறவங்களையெல்லாம் பார்த்தாச்சு. அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இங்கேயே அந்த சம்பளம் நல்ல சம்பளமாக கிடைக்கிது அப்படின்ட்டு நம்ம இங்கேயே வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் தோணினாலுமே எங்கள் வீட்டில் அதை சொல்கிறப்ப எங்கள் அம்மாவும் சரி, அக்கா, ஏன்னா அக்காவோட அதாவது மாமா தான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணதுனால அக்காவும் சம்மதிக்கிறேன், ஏன் வெளியில் போயிட்டு ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு அப்புறம் இங்கே ஏதாச்சும் நீ கடை வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னோடனே, அதுக்கு சொன்னேன், நான் படித்த படிப்புக்கும் கடை வச்சுட்டு நீ இருக்க சொல்கிறியாக்கா? இத்தனை லட்சம் கட்டி அதுக்கு தான் அப்பா படிக்க வச்சாரா அப்படின்னோடனே, இப்போ எனக்கு சேலரி 20,000 சம்பளத்துக்கு நான் போகிறேன்னா கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸில் ஒரு 40,000 நான் வாங்குவேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லை. எங்கள் அப்பா ஒரே பிடிவாதமாக நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதை கேட்குறப்ப எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் நான் என் முடிவில் தெளிவாக இருந்தேன். இல்லை, நான் அந்த வேலையை தவிர நான் வேறு எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் தெளிவாக இருந்ததுனால அவங்களுக்கு அம்மாவும் சரி, அம்மாவுக்கு மனசுக்குள்ளே எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் அப்பாவுக்கு முன்னாடி எதுவும் அவங்களால பேச முடியாது. அப்பா சொல்கிற விஷயத்த தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்கணும். அவர் சொல்கிறத மீறி யாருமே நடக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் தான் எங்கள் வீட்டில் போயிட்டு இருந்தது. நான் அதை மீறி என்னாலலாம் இது பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எனக்கு கிடைச்ச வேலையில் போயிட்டுருந்தேன். ஈவினிங் 5 o'clockலாம் வந்துடுறதுனால பார்த்திங்கன்னா, அப்பாவும் அந்த டயத்துக்கு வேலையிலேருந்து வர்றதுனால ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு ஃபோனில் பேசுகிற மாதிரியே மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இப்படியே இருந்தால் என்ன பண்ண போகிற, இதிலே இருந்துட்டு கிடக்க வேண்டியதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது. அம்மாவும் பார்த்திங்கன்னா, காலையில் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால அவங்களும் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் 8 மணிக்குன்னா ஒரு 8:30 மணிக்கு தான் டிஃபன் நான் செய்யவே ஆரம்பிக்கிறது. ஏன்னா அப்பா 10 மணிக்கு ஆஃபீஸ் போவார். அதனால் லேட்டாக பண்ணுறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி தான் இருந்தேன். ஒரு 2-3 மந்த் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எனக்கே பிடிக்கல. ஏன்னா வீட்டில் யாருமே நம்மளோட சரியாக பேசலைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்க பிடிக்கும்? நம்மளுக்கு எல்லோரும் நல்லா பேசி நம்ம வீட்டில் சகஜமாக இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம இருக்க முடியும். இங்கே இருக்கிறதுக்கு ஹாஸ்டலில் இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, அதை என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொன்னேன். ஆமாண்டா, அது நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காம பண்ணாமல் ஒரு இடத்துல நம்ம இருக்க முடியாது. வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தானே நம்ம வேலை பார்க்க முடியும். ஏன் இப்படி பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தான். உடனே அதுவே எனக்கு தோண ஆரம்பித்தது. சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஹாஸ்டல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஹாஸ்டல் பார்க்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, சரி ஓகே, நீ இதுக்கப்புறம் உன் விருப்பம் தான், நான் எதுவும் சொல்லலை. நாளைக்கு நீ என்னால் எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டேன், இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். அது எப்படி நான் ஒன்றா சொல்லுவேன், நீ ஒரு சஜஷன் சொல்கிற முடிவுங்கிறது என்ன சார்ந்தது மட்டும்தானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள்லேயே நான் ஹாஸ்டல்லாம் அவனை பார்க்க சொல்லி எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நியர்பை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போகிற மாதிரி ஹாஸ்டல் பார்த்தாச்சு. மாதம் ஒரு 4,000 அப்படின்னு சொன்னாங்க, சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் நான் முடிவு பண்ணது என்னென்னா, சரி ஓகே, இனிமேல் நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது, நம்மளால் முடிஞ்சது நம்ம பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவில் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு யார்கிட்டையுமே நான் சொல்லலை. நான் மட்டும் என்னோடய திங்ஸை எடுத்துகிட்டு இது மாதிரி அக்காவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஏன்னா அக்காவுக்கு சொன்னால் கண்டிப்பாக இங்கே நியூஸ் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அக்காவுக்கு மட்டும் சொன்னேன். அக்கா ஒரு 2-3 தடவை ஃபோன் எடுத்துகிட்டு எடுக்கலை. இருந்தாலும் நான் மெசேஜை போட்டேன், சரி ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் இது மாதிரி நான் ஹாஸ்டலில் தங்க போகிறேன்க்கா, எனக்கு வீட்டில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, இன்க்ளூடிங் நீயுமே
வந்து சரியாக முன்னாடி மாதிரி பேசுகிறது கிடையாது. ஒரு வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது நம்மளா கண்டிப்பாக வந்து ஏற்படுத்திக்கலாம். இப்போ இல்லைனாலும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இது பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு தவறு கிடையாது. இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளோட யாரும் பேசலைன்னா அதோட கஷ்டங்கிறது உனக்கு புரியாதுக்கா. அதனால வந்து நானே வீட்டில் விட்டு வெளில போயிட்டு ஹாஸ்டலில் தங்கி நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கு அப்புறமும் எங்கள் அக்கா அந்த மெசேஜை பார்த்துட்டு கூட ஓகே எதுவுமே சொல்லலை. ஒரு ஏன்டா போகிற என்னன்னு ஒரு வார்த்தை கொடுக்கல. அப்போ தான் நினச்சேன், அப்போ இவங்களுக்கு நம்மளை விட வந்து அந்த வெளிநாட்டு வாழ்க்கை பணம் தான் முக்கியமாக நினைக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒரு சந்தோஷங்கிறத முக்கியமாக அவங்க நினைக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.